தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் திருமணத்தில் தாலி கட்டும்போது நாத்துணை விளக்கு அப்படின்னு ஒன்று பிடிக்கிறாங்களே, இந்த நாத்தி விளக்குன்னு சொல்கிறாங்களே, அது ஏன் பிடிக்கின்றார்கள் அப்படின்னு தான் சிந்திக்க போகிறோம். இந்த நாத்துணை விளக்குங்கிறது அவ்வளோ பெரிய செய்தியை கொண்டு இருக்குங்க. ரொம்ப பேருக்கு அதை பற்றி தெரியறதில்ல. ஏதோ விளக்கு பிடிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. அது கூட கொஞ்சம் நையாண்டியே சொல்லுவாங்க. இவ்வளோ பேர் இவ்வளோ விளக்கெல்லாம் போட்டிருக்குன்ற போது இது ஏன் இடையில ஒரு விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் சிலர் சொல்கிறாங்க, இறைவன் சாட்சியாக தாலி கட்டுதல் அப்படிங்கிறதுக்காக இந்த விளக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறுங்க. அப்போது உண்மை பொருள் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த நாத்துணை இல்லை நாத்தனா நாத்தி அப்படின்றாங்களே அப்படின்னா யார், அதன் பொருள் என்ன அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். இந்த நாத்துணைங்கிறது அதைத்தான் நாத்தனாங்கிறோம். இந்த நாத்தனாங்கிறவங்க மாப்பிள்ளையினுடைய உடன் பிறந்தவங்களாக இருப்பாங்க. ஒன்று அக்காளாக இருப்பாங்க அல்லது தங்கையாக இருப்பாங்க. வழக்கமாக திருமணம் ஆகாதவர்கள் தான் இந்த நாத்துணை விளக்கை ஏந்துவது வழக்கம். சில வேளைகளில் அவங்க இல்லாத சூழ்நிலையில் திருமணமான அக்கா கூட இந்த நாத்துணை விளக்கு ஏந்துவதை நம்ம பார்க்கின்றோம். இந்த நாத்துணைன்னு சொன்னால் பேச்சு துணை அப்படின்னு பொருள். நாம் பிறகு இந்த திருமணம் பண்ணி வர்றாங்க இல்லைங்களா அந்த பெண்ணுக்கு இனி அந்த வீட்டில் பேச்சு துணையாக இருப்பது யார் என்று கேட்டால் அந்த மாப்பிள்ளையினுடைய உடன் பிறந்தவள் தான் அப்படின்னு, அதனால தான் பேருக்கு நாத்துணைன்னு பேர் வச்சுருக்காங்க. நாக்கிற்கு துணையாக இருக்கின்றவள் அப்படின்னா பேச்சு துணையாக இருக்கின்றவள், அதை தான் நாத்துணைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்முடைய தமிழர் பண்பாட்டில் பாருங்கள், திருமணம் பண்ணி வீட்டிற்கு ஒரு அந்நியார் வந்துட்டா, இனி அண்ணனை நாம் என்ன செய்யணுமா, அந்நியாருக்கு விட்டு கொடுக்குவதற்கு பழகி கொள்ளணுமா. அண்ணி வந்தாங்க பாரு, அண்ணனை அப்படியே கழட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லாமல் அவங்கள நம்ம வீட்டில் ஒருத்தங்களாக சேர்த்து கொள்ளணுமா. அந்நியாரை வீட்டில் ஒருத்தவங்களாக சேர்த்து கொண்டு இனி அந்த வீட்டில் இப்போ புதிதாக ஒரு வீட்டுக்கு மருமகள் வந்தால் அந்த வீட்டில் போய் பழகிறதுக்கு பெரியவங்கக்கிட்ட மாமனார் மாமியார்ட்டெல்லாம் பழகிறதுக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கும், மரியாதையாக இருக்கும் இல்லைங்களா. சில வேளையில் இப்படி தனித்து இருப்பது போன்று தோன்றும். அப்போது அந்த சூழ்நிலையை மாற்றி அந்த வீட்டு பெண்ணாக அந்த வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அந்நியாருக்கு பக்கத்துணையாக பேச்சு துணையாக நாத்துணையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒன்றை நினைவுறுத்தியிருக்கிறாங்க பாருங்கள். அதனால தான் நாத்துணை என்று சொல்கின்றாங்க. சரி, ஏன் இந்த பெண் விளக்கு ஏந்திக்கிட்டு நிற்குது அப்படின்னு அடுத்து ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா. அதாவது ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தாய்மார்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க அந்த வீட்டில் இருக்கின்ற பெண் பிள்ளைகளுக்கு அவர்கள் திருமணம் செய்து போவதற்கு முன்பாக அந்த வீட்டில் விளக்கேற்றி வழிபாட்டினை செய்வதற்கான அந்த பழக்கத்தினை ஏற்படுத்தி கொடுத்திருக்க வேண்டுமா. அப்படின்னா திருமணம் பண்ணி போகிறதுக்கு முன்னால் திருமணம் பண்ணி போய் வாழ்கின்ற வீட்டில் விளக்கேற்றி இறை வழிபாடு செய்கின்ற அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்க வேண்டுமா. இப்போது அதனால தான் வழக்கமாக வீட்டில் எப்போதும் சொல்லுவாங்க, போகிற வீட்டில் எங்கள் மானத்தை வாங்காத அப்படின்னு சொல்லுவாங்க. போகிற வீட்டில் குடும்ப மானத்தை கப்பலில் ஏற்றிடாத, ஒழுங்காக போய் குடும்ப பேரை காப்பாற்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறை வழிபாடு செய்ய தெரிஞ்சிருக்கிறது. அதனால தான் நம்ம பெண் பார்க்க போகின்ற போது கூட ஆட தெரியுமா, பாட தெரியுமா, சமைக்க தெரியுமான்றதில் இந்த சமைக்கிறதெல்லாம் ரொம்ப கருத்தாக சொல்லுவாங்க. போகிற வீட்டில் ஒழுங்காக சமைக்கணும் தெரியுமா, எங்கள் பேரை கெடுத்துறாத அப்படின்னு சமையல்லாம் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. சமையல் சொல்லிக் கொடுப்பாங்க, அப்புறம் மற்றதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. வீட்டை சுத்தம் பண்ணுற அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த இறை வழிபாட்டையும் தவறாமல் விளக்கேற்றி இறை வழிபாடு செய்வதையும் தவறாமல் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற பொறுப்பினை வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று நம்முடைய தமிழர் பண்பாட்டில் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அப்போது தன்னுடைய அண்ணன் திருமணம் ஆவதற்கு முன்னால் அந்த வீட்டில் இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பெண்
விளக்கேற்றி இறை வழிபாடு செய்வதனை தவறாமல் செய்து கொண்டு வருவாளாம். பிறகு திருமணமாகி தன்னுடைய அண்ணனுக்கு திருமணமாகி அந்த வீட்டிற்கு அந்நியார் வருகின்ற போது அந்த பொறுப்பினை அந்த அந்நியாரிடத்தில் ஒப்படைப்பதற்குத்தான் நாத்துணை விளக்கை ஏந்தி கொண்டிருக்கின்றாள் அப்படின்னு பொருள். அப்போது இந்த பெண்ணுக்கு என்ன வேலை அப்படின்னா, இந்த மாப்பிள்ளையினுடைய தங்கை இருக்கிறாள் இல்லைங்களா, அவள் திருமணம் பண்ணி போகின்ற வீட்டிற்கு அந்த வீட்டில் இருக்கின்ற நாத்துணையார் என்ன செய்வாங்க, அந்த பொறுப்பை ஒப்படைப்பாங்க. இப்படித்தான் தமிழர் பண்பாட்டில் வாழையடி வாழையாக பரம்பரையாக குல விளக்குகளாக இந்த பெண்களிடத்திலே தவறாமல் இறை வழிபாட்டை செய்ய வேண்டும் என்ற பொறுப்பினை ஒப்படைப்பதை திருமணத்திலே உறுதி செய்திருக்கின்றார்கள். அதனால தான் இந்த மணப்பெண் அந்த பெண்ணை அழைத்து வருகின்ற போது பிறந்த வீட்டிலிருந்து ஒரு விளக்கை கொண்டு வருவாள். அதுதான் அந்த வீட்டில் அவள் இறை வழிபாட்டை பழகி இறை வழிபாட்டை செய்து அந்த இறை வழிபாட்டினுடைய பலனை ஏந்தி வருவதாகவும், இனி புகுந்த வீட்டில் போய் அந்த விளக்கேற்றுகின்ற பொறுப்பை இறை வழிபாட்டினை தொடரப்போவதாகுவதற்கும் அடையாளமாகத்தான் திருமண பெண்ணினிடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிறந்த வீட்டிலேருந்து வருகின்ற போது பெண்ணின் கையில் அந்த காலத்தில் நல்ல விளக்கை கொடுத்து அனுப்பினார்கள். இப்போ நமக்கு அந்த விளக்கை ஏந்தி கொண்டு வருவது சிக்கலாக இருக்கின்றது என்று சொல்லி தான் அதற்கு பதிலாக மஞ்சள் தேங்காயை மஞ்சள் துணியில் முடிந்து கொடுத்து அனுப்புகிறாங்க. மடி தேங்காய்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருமண சேலை கூரை சேலைன்னுவாங்க, அதனுடைய முந்தானையில் அதனுடைய முனைப்பில் அந்த தேங்காயை மடித்து கொண்டு வருவார்கள். அப்படின்னா அவள் நம்ம எப்போதும் இந்த பெண்களுடைய இந்த முந்தானை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப எப்படி ஆண்களுக்கு துண்டு ரொம்ப அவர்கள் எந்த சூழலில் இருக்கின்றார்கள் என்பதை விளக்குவதை பற்றி ஒரு காணொளி செஞ்சுருக்கேன். அதுபோல் இந்த பெண்களுடைய முந்தானை இருக்கின்றதே அதுதான் வேலைக்கு உள்ளது. நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை முகம் துடைக்கிறதுலேருந்து அவங்க முகம் துடைக்கிறதுலேருந்து இந்த முந்தானையில் அவ்வளவு செய்தி இருக்கின்றது. அப்போது இந்த முந்தானையில் அவர்கள் அந்த தேங்காயை மடி தேங்காயை கொண்டு அதான் மடி தேங்காய் என்று சொல்வது, அதை கொண்டு வருகின்ற போது அது அடுத்து அவள் செய்ய வேண்டிய அந்த கடப்பாட்டினை உணர்த்தி நிற்பதாக சொல்வார்கள். இப்போ நமக்கு அது கொண்டு வரத்துக்கு சிக்கலாக இருக்குன்னு சொல்லித்தான் தேங்காயாக கொண்டு வரோம். அந்த மஞ்சள் தேங்காய் கொண்டு வர்றது கூட நாம் பேசியிருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் தேங்காய்க்கு பண்ணுற அலங்காரமோ அதில் தொங்குற குஞ்சமோ அதுக்கு ஒரு பூ மாதிரி ஒரு பந்தல் மாதிரி அமைச்சு கொண்டு வரதும் அப்படி அந்த தேங்காயை அலங்காரப்படுத்துறது தான் கொண்டு வர்றாங்களே தவிர அந்த தேங்காய்க்கு பின்னாலே என்ன இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள். அது வருந்தத்தக்க செய்தி தான். இருப்பினும் இன்னும் சில இடங்களை நான் பார்க்கின்றேன், பெண்கள் தட்டில் இன்னும் அந்த நல்ல விளக்கை ஏந்தி வருகின்ற வழக்கம் இருக்கின்றது. அப்போது இந்த பிறந்த வீட்டில் செய்த இறை வழிபாட்டினுடைய பலனை இனி புகுந்த வீட்டில் அந்த வீட்டில் இருக்கின்ற நாத்துணை வழங்க அது தொடரப்போகின்றது என்கின்ற அடிப்படையில் தான் இந்த நாத்துணை விளக்கு ஏந்துகின்ற ஒரு வழக்கத்தை நம் முன்னோர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இப்போ பாருங்கள், நம்முடைய தமிழருடைய திருமணத்தில் என்னென்னவெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கின்றது அப்படின்னா ஒரு இல்லறத்தை நடத்த வேண்டும், ஒரு இல்லத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு இல்லத்தில் அறம் நிகழ்த்துவதான நம்ம இல்லறம்னு சொல்கிறோம். அப்படியா பல செய்திகளை சில சடங்குகள் மூலமாக நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த சடங்காகத்தான் அதை செய்கின்றோமே தவிர அதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு நமக்கு தெரியல. அப்போ அந்த நாத்துணை விளக்கு ஏந்திர பெண்ணுக்கும் தெரியல ஏன் விளக்கு ஏந்தி நிற்குதுன்னு சொல்லி, அந்த திருமணமாகின்ற பெண்ணுக்கும் தெரியல ஏன் நாத்துணை விளக்கு ஏந்துகின்றாங்க என்று சொல்லி. அப்போது அந்நியாரிடத்தில் அந்த வீட்டில் விளக்கேற்றுகின்ற பொறுப்பு. அதனால தான் திருமணத்திற்கு பொண்ணு தேடும்போது வீட்டில் விளக்கேற்ற பொண்ணு தேடணும்னு சொல்லுவாங்க. அப்போது அவ்வளோ பெரிய பொறுப்பை அந்த புதிதாக வருகின்ற பெண்ணிடத்தில் ஒப்படைப்பதற்கான ஒரு அடையாளமான சடங்கு தான் இந்த நாத்துணை விளக்கு ஏந்துவது என்பதை தெரிந்து கொண்டு இந்த ரெண்டு தரப்பினரும் அதை செயல்படுத்துவார்களானால்
மிகச்சிறந்த ஒன்று என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.